புதுக்குடியிருப்பு கிட்டிப்பாலோட பார்த்துக்கோங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மணமேல்குடி. இந்த பாப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். அதே மணமேல்குடி இடத்துல பாப்பாவை பார்க்குறோம். அக்கா நிற்கிறாங்க. அக்கா உங்கள் பேருக்கா? காளியம்மாளா? பாப்பா பேர் ஆனந்தவள்ளி. அவங்களுக்கு இந்த தமிழ் மக்கள் ஒரு அண்ணன் உதவி பண்ணிருக்காப்புல, பணம் அனுப்பி விட்டுருக்குறாப்புல. எந்த ஊருனா கிசாஸ்பட்டினம் ஒரு அண்ணன். எங்கே இருக்காப்புல? வெளிநாட்டில் இருக்காப்புல, துபாயில். அவர் இந்த பாப்பாவுக்காண்டி ஹெல்ப் பண்ணிக்கிறாப்புல. 3000 பணம் அனுப்பி விட்டுருக்காப்புல. அதே மட்டும் ஒரு சட்டை எடுத்து கொடுக்க வச்சுருக்கிறாப்ப அந்த சந்தோஷ் அண்ணன். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கக்கா. ஓகே ஓகே, நாங்கள் இருக்கிறோம். இங்கே இருக்க பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இன்னும் பாப்பாவுக்கு அந்த பாப்பாவுக்கு என்னென்னமோ அவங்க மக்கள் செய்வாங்க. அதே மட்டும் இந்த ஓகே ஓகே, அழுவாதீங்க. இது மக்கள் அழுவாதீங்க. இந்த மக்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த மக்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. விசாரிப்பட்ட மக்கள் அவங்க சார்பாகவும் அந்த சந்தோஷ தம்பிக்கு அந்த அண்ணனுக்கு சார்பாகவும் இந்த 3000 ரூபா பணம் இருக்குது. இந்த வாங்கிக்கோங்க. அந்த தம்பி அந்த அண்ணன் சார்பால் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த 3000 பணம் இருக்குது. அந்த அண்ணன் சட்டை கொடுத்துருங்க. இந்த பாப்பாவுக்கு என்னென்ன உதவி இந்த மக்கள் பார்ப்பாங்க இந்த வீடியோவில். அதே மட்டும் இந்த தமிழ் மக்கள் இந்த பாப்பாவுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மட்டும் கிசாஸ் பண்ணுற மக்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அந்த தம்பிக்கும் பார்க்கணும். அவங்க சந்தோஷ தம்பி அவர் நபர் பணமும் இந்த நன்கொடை கொடுத்துக்கிறாப்புல. ஏன்னா அந்த தமிழ் மக்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அந்த மக்கள் உங்களுக்கு இன்னும் உதவி பண்ணுவாங்க. என்னோட முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது மட்டும் மக்கள் எங்கே தவிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். அக்கா ஒரே ஒரு வாட்டிக்கா தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாப்புல இந்த புதுக்குடியிருப்பு கிட்டிப்பால அந்த பேர் சொன்னாலும் போதுங்கக்கா.